नमः परमर्षिभ्यो नमः परमर्षिभ्यः हरिः ओम्। यस्यान्तर्नादिमध्यं न हि करचरणं नाम गोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो नानपुंसं न च स्त्रीं नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्तेव सदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रम् आनन्दरूपं स्वात्मारामं मुदितवदनं दक्षिणामूर्तिम् ईडे। वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभितां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने। अपार सच्चित् सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश प्रहिणोति तस्मै तं ह देवम् आत्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। विद्राविताशेषतमोगणेन मुद्राविशेषेण मुहुर्मुनीनां निरस्य मायां दयया विधत्ते देवो महांस्तत्त्वमसीति बोधम्। ममाद्यदेवो वटमूलवासी कृपाविशेषात् कृतसन्निधानः ओङ्काररूपाम् उपदिश्य विद्याम् आविद्यगध्वान्तमपाकरोतु। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्। मनसैवेदमाप्तव्यं नेह नानास्ति किञ्चन मृत्योः स मृत्युं गच्छति यैह नानेव पश्यति। उपनिषत्तुல கட்டோபனிஷத்தில் 2வது அத்தியாயத்தில் இருக்கும். ஆத்மா நித்தியசித்தமாக இருக்குது, எப்போவுமே அடையப்பட்ட வஸ்துவாக இருக்குது. அதை இங்கேயே சரீரத்தில் இருக்கிற போதே இப்போவே அடையணும். ஆனால் அடைஞ்சதாக இருக்குது அப்படின்னா அப்புறம் என்ன, ப்ராப்ளமே இல்லையே, அடைஞ்சாச்சே. அப்படின்னா சம்சார தர்மவது அவபாசமானம்
எல்லா சம்சார தர்மமும் இருக்கிற மாதிரி தான் தெரியறது. ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. அதை ஆராய்ஞ்சு பார்த்து பேசிக்காக என்ன ப்ராப்ளம், நான் இல்லாததை நான் நினச்சிட்டுருக்கேன், சரீரத்தை நான் நினச்சிட்டுருக்கேன். அதனால் சரீரத்தோட தோஷங்களெல்லாம் என்னில் ஆரோபணம் பண்ணப்படுறது. ஆனால் சரீரமும் ஒரு சாது, அது ஒன்றும் பண்ணலை. யாராவது நம்மளை திட்டினானா சரீரத்துக்காக கஷ்டம் வருது, சரீரத்துக்கு ஒன்றும் தெரியவே இல்லை, அது பாட்டுக்கு இருக்குது. ஆனால் ஆத்மா கஷ்டம் வருதா, நித்திய சுத்தமாக இருக்குது, அதுவும் ஒன்றும் ஹர்ட் ஆகலை. இந்த சரீரமும் அல்ல ஆத்மாவும் அல்ல, ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருந்துட்டு என்ன சொன்னான், எனக்கு வந்தது அப்படின்னு சரீரத்துக்கு வந்ததையெல்லாம் தன்மையில் ஆரோபணம் பண்ணிக்கிறது யார்? அப்படி ஆரோபணம் பண்ணிக்கிறது இந்த மனசு தான் வச்சுப்போம். மனசு தான், அகங்காரம்தான், ரெண்டும் ஒன்று தான். அதுதான் ஆரோபணம் பண்ணிக்கிறது, அதுதான் நடுவில் நிற்கிறது. அதனால் தோஷம் எங்கே இருக்குது? இந்த மைண்டில் தான் இருக்குது. அப்போ இந்த மைண்டில் தான் மருந்து போய் சேர வேண்டி இருக்குது. டைரெக்டாக இப்போது மருந்து சாப்பிட்றோம், அப்புறம் இன்ஜெக்ஷன் வச்சு உள்ளே ஏற்றுறா, அப்புறம் இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன் ஒன்று வைக்கிறான், நேராக இந்த வெயின்ஸ்லாம் மருந்தை ஏற்றுனா டைரெக்டாக நல்ல எஃபெக்டிவ் ஆகும்னு. அது மாதிரி இந்த வேதாந்த ஞானம் டைரெக்டாக ஈகோவிலேயே ஏற்ற வேண்டி இருக்குது, மைண்டிலேயே ஏற்ற வேண்டி இருக்குது. தத் புத்தயா தத் ஆத்மானஹா தன்னிஷ்டாக தத் பராயணாக அப்படின்னு பகவான் கீதையில் சொல்ல. இதான் மனசை வேதம் ஆப்தவியம்க்கு அர்த்தம். இந்த நம்ம எதை அடையறதுக்கு விரும்புகிறோமோ அதை பற்றி, அந்த விஷயத்தை, இதுதான் எனக்கு லட்சியங்கிற மாதிரி புத்தியில் போகணும். விவசாயாத்மிகா புத்தி, அது மட்டும்தான். இப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிறது என்னதுன்னாவது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது மேஜிக் அல்ல, பெரிய சித்திகள் அல்ல. நிறைய பேருக்கு சித்திகள்லாம் தான் அத்தியாத்ம லைஃபு. இல்லாட்டா லோக சேவா பிரவர்த்தனம் அல்ல, அதெல்லாம் வேண்டியது தான், இஷ்டாபூர்த்தங்கிறோம், அதல்ல. நிறைய லோகத்தில் இருக்கிறவாளுக்கு உபகாரம் பண்ணுறது அல்ல, அதெல்லாம் நல்லது தான். திருப்பி திருப்பி அதெல்லாம் பூர்வபக்ஷமாக கேள்வி கேட்கப்படாது. எல்லாம் நல்லதல்ல, அதெல்லாம் ஆக்கும். உங்களுக்கு இஷ்டம்னா அதெல்லாம் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது சாதகனை பொறுத்தவரை, ஒரு முமுட்சுவை பொறுத்தவரை பெரிய துக்கத்தை அவன் இங்கே பார்த்துருக்கான். ஷரீரம் நான் நினச்சின்றதுனால ஜனனம் மரணம் வியாதி சங்காதத்தினால் வர துக்கம், ரிலேஷன்ஷிப்லேருந்து வர துக்கம் எல்லாமே இந்த மைண்டை அஃபெக்ட் பண்ணுறது. அதனால் சாஸ்வதமான சுகம் சௌக்கியம் சாந்தி எங்கே இருக்குதுன்னு இவன் கேட்குறான். அது இங்கே எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லைன்னு தெரியறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதனால் யூ ஷுட் பி வெரி வெரி கிளியர். நேரோயிங் டவுன் த டாபிக் அப்படிம்பா அந்த ரிசர்ச்சில். ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணணும்னா ப்ராடாக ரிசர்ச் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு சென்ட்ரல் பாயிண்டில் தான் ரிசர்ச் பண்ணால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ தான் ஏதாவது பண்ண முடியும். அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் கார்னர் பண்ணி கொண்டு வர வேண்டி இருக்குது. நான் இப்போ என்ன வேலை பண்ண போகிறேன், உலகத்தில் வேலை பண்ண போகிறேன்னா, உலகத்தில்னா அதுக்கு ஒரு எண்டே இல்லை, அனந்தமாக இருக்குது லோகம். ஒரு பெரியவர் சொல்லுவார், பரம வேதாந்தி, அவர் சொல்லுவார், ஒருத்தருக்கு குஷ்டரோகிகளை நடந்த இன்சிடெண்ட்டை தான் சொல்லுவார். யாரோ பேர் சொல்லுவார். குஷ்டரோகிகளை எல்லாம் சேவை பண்ணி அவளுக்கு சர்வீஸ் பண்ணுறது, லெப்ரசி பேஷண்ட்ஸ், அதுதான் அவர் வாழ்க்கையில் ஒரு விரதமாக எடுத்துட்டார். அப்புறம் லாஸ்ட்டு ஆகிறபோது ஏதாவது மனசுக்கு நிம்மதி திருப்தி இருக்கா? ஒரு திருப்தியும் இல்லைன்னா இன்னும் நிறைய குஷ்டரோகிகள் இருக்கா. அப்போ இவாளுக்கெல்லாம் ஃபிசிக்கலி ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமும் அவருக்கு ஒரு திருப்தி இல்லைன்னா அவளுக்கு ஒன்றும் பெரிய திருப்தியை காணும். அவளுக்கு சேவை பண்ணதுனாலையோ அவள் வியாதி குணமானதுனாலையோ அதுலேயும் அவளுக்கும் ராகத்வேஷங்கள்லாம் அப்படியே இருக்குது. அவனுக்கு பண்ணின மாதிரி எனக்கு பண்ணலை, இவனுக்கு பண்ண மாதிரி எனக்கு பண்ணலை, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் நிற்கிறதே தவிர அப்போ அவளும் ஒன்றும் ஒரு பரம திருப்தாளாக இருக்கிறதா தெரியலை.
அப்புறம் இந்த குஷ்டரோகிகளையே நினச்சிட்டு சரீரத்தை என்னென்ன நினச்சின்னு சரீரத்தை விடணுமோ அது அந்த வாசனையெல்லாம் பின்னால் வரும்னு சொல்லுவோம். அந்த மாதிரியே சரீரத்தை விட்டார் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார் அவர். அப்போ என்னன்னாக்கா அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதையும் ஜாக்கிரதையாக பண்ணலாம். அதையெல்லாம் பகவானுக்கு பண்ணுற சேவை. நான் பண்ணிட்டு வந்து இது ஆக போகிறதில்லை, ஆனால் எனக்கு இது ஒரு சம்ஸ்காரம் வாசனை இருக்க பண்ணலாம். அது ஒரு பகவத் ஆராதனையாக ஆஸ் ஏ டிவைன் சர்வீஸ் யூ கேன் டூ. ஆனால் அது அவ்வளோ எளிசு இல்லை. அது நம்ம பண்ணுற கர்மாவில் போகிறது தான் தெரியும். கர்மா நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஈஸி இல்லை. ஆனால் கர்மாவை நம்ம பண்ணாமல் இருக்க முடியாது, பண்ணி ஆக வேண்டியிருக்கு. அப்போ அது வேறு விஷயம். அப்போ இப்போ ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட் அத்தியாத்ம வாழ்க்கைக்குன்னு வரப்பட்டவா ரொம்ப கொஞ்சம் பேர் தான், ரொம்ப கொஞ்சம் பேர் தான். நான் சாதாரணமாக சொல்லுவேன், இது ஒரு விஷயத்தை பேச்சு வர போதெல்லாம் நமக்கு வந்திருக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட்டு அத்தியாத்ம சாதனை பண்ணுறவான்னா உடனே போய் லோகத்தில் இருக்கிறவா கேட்பா, நீ ஏதாவது சேவை பண்ணுறியா, லோகத்துக்கு ஒன்றால் என்ன உபகாரப்படுறது எல்லாம் கேட்குறா. அதை கேட்டுவிட்டு ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஆல்சோ தே கெட் கன்ஃபியூஸ்ட். அவள் என்ன பண்ணுறா, ஓ இது லோகத்துக்கு ஏதோ உபயோகப்படணும், உபகாரப்படணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். இந்த கேள்வி இந்த கேட்குற ஒருத்தங்க கூட ஒரு சினிமா ஆக்டர்கிட்ட கேட்குறதில்ல. கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறா, இவன் ஏதோ பாவம் பிக்ஷை எடுத்துட்டு அவன் தனியாக அவன் ஏதோ அத்தியாத்ம விசாரம் பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேங்கிறவன்ட்டு போய் கேட்குறான். கோடி கோடியாக சம்பாதிக்கப்பட்ட ஒரு சினிமா ஆக்டர்கிட்ட யாரும் கேட்குறதில்ல. ரொம்ப ஃபேமஸாக வேறு ஏதாவது ஸ்போர்ட்டில் இதில் ரொம்ப செலிப்ரிட்டியாக இருக்கிறவன்ட்ட யாரும் போய் கேட்குறதில்ல. அவளுக்கும் நாங்கள் ஒன்றும் பண்ணலைன்னு தோன்றதும் இல்லை பல பேருக்கு. நான் தான் வேடிக்கையாக அத்தியாத்ம ஆளுகள்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு தான் திருப்தி இல்லை, உங்களுக்கு அத்தியாத்மத்தில் திருப்தி இருந்தால் நீங்கள் ஏன் வேறு ஏதாவது பண்ண போகிறீங்க? உங்களுக்கு அதில் திருப்தி இல்லாததுனால என்ன, நீங்கள் உலகத்தில் ஏதாவது பண்ணி திருப்தி அடையணும் பார்க்குறீங்க. அவளுக்கு அதில் திருப்தி இருக்குது. அவனுக்கு சினிமாவில் நடிக்கிறதுனாலேயே திருப்தி இருக்குது, இல்லாட்ட வேறு ஏதாவது ஃபேமஸ் ஆகிறதுனாலேயே திருப்தி இருக்கிறதுனால அவன் இன்னொன்று பண்ணணும்னு நினைக்கல, அவன் பண்ணுறது அவனுக்கு சர்வீஸாக இருக்குது போல் இருக்கு. அப்போது ஸ்பிரிச்சுவாலிட்டி இட் செல்ஃப் ரமண பகவான்கிட்ட கேட்குறார், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் சர்வீஸ் தட் ஐ கேன் டூ? பகவான் அதுக்கு பதில் சொல், டு ரியலைஸ் யுவர் செல்ஃப், டு நோ யுவர் செல்ஃப். அதை விட பெரிய ஒரு சேவை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு சித்தசுத்தி அடையிறதுக்காக கர்மாவை பகவத் அர்ப்பணமாகவோ பகவத் ஆராதனையாகவோ பண்ணணும். சித்தசுத்தி அடையிறதுக்கு உபாசனை பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் சித்தத்தை சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக பண்ணணுமே தவிர லோகத்தில் ஏதாவது பெரிய ரிசல்ட் உண்டாக்குறதுக்கோ பெருசாக ஏதாவது ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்காகவோ இல்லை. அதனால when a devotee does something, it will excel in a certain way. அது ஒரு பெரிய திவ்யமாக இருக்கும், அலௌகிகமாக இருக்கும் அந்த கர்மாவும். அதனால் அந்த கர்மாவுக்கு ஒரு வைசிஷ்டியம் இருக்குது ஆராதனையாக பண்ணுறது. ஸோ அது வேறு விஷயம். இப்போ நமக்கு என்னென்னா கான்சென்ட்ரேட் பண்ணி சித்தத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு. சித்தம் ஸ்கேட்டர்டாக இருக்குது, அலைஞ்சன் இருக்குது. அத்தியாத்மத்துக்குன்னு நாம் கொஞ்சம் வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஃபீல்டு ஸ்வதர்மம்னு நம்ம சொல்கிறோமே, அது மாதிரி ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ வாட் இஸ் அவர் ஃபீல்டுங்கிறத கரெக்டாக சுற்றி வர ஒரு வால் கட்டிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதை இதுதான், இவ்வளோதான் குரு, சாஸ்திரம், விஷயம், இதெல்லாம் இதுதான், இதுதான் பண்ண போகிறேன், இது நன்னா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதில் வித் ட்ரெமெண்டஸ் அலர்ட்னஸ், கான்சன்ட்ரேஷன், அதுக்குள்ளே இவன் அந்த மீதி இருக்கிற வாழ்க்கையை நடத்தணும். மீதி இருக்கிற வாழ்க்கையை அந்த அட்டென்ஷனோடு நடத்தணும். அதுக்கு மேலே பலத்தை பற்றி கவலைப்படவும் படாது. சுவாமி விவேகானந்தர் இடத்துல சொல்கிறார், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லெசன் தட் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் எ கிரேட் சேஜ். பாவஹரி பாபான்னு ஒரு மகாத்மாவை பற்றியாக்குன்னு சொல்கிறார். என்ன லெசன்னா, லட்சியத்தை ஃபஸ்ட்டு ரொம்ப கிளியராக நிச்சயம் பண்ணிக்கும். அப்புறம் அந்த லட்சியத்துக்கு என்ன வழிங்கிறத தெரிஞ்சுக்கோ. சும்மா லட்சியத்தை நிச்சயம் பண்ணால் மட்டும் போகாது, வழி என்னன்னு தெரிஞ்சுக்கோ.
அப்புறம் லட்சியத்தை மறந்துடு. அது அடைஞ்சுட்டேனா, கிடச்சதா, ஆயிடுத்தா எல்லாம் பார்க்காது. இந்த வழியே தான் லட்சியங்கிற மாதிரி இரு. ஃபுல் அட்டென்ஷன் அப்போ தான் அதில் பண்ணும் முடியும். இப்படி உபாசனா விஷயங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா நம்ம எனக்கு பகவத் பிராப்தி வேணும், பகவத் பக்தி வேணும், அப்புறம் ஒரு பகவானோட நாமத்தை ஜபம் பண்ணி ஏதோ 108 ஒரு மாலையை உருட்டி 4 நாள் உருட்டிட்டு எனக்கு பகவான் முன்னாடியே வரலையேண்ணா. ஜபம் பண்ண அப்போ என்ன, அதுவே அப்புறம் பகவான் ஆகிடணும். அந்த நாமத்தை ஜபம் பண்ணுறதே பகவான் ஆகிடணும். அதுவே லட்சியம் வேணும். எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறதுக்கு இருக்கிற பக்தனோட மனசு வேணும். ந மோக்ஷஸ்ய ஆகாங்ஷா விபவ வாஞ்சாபி ஜனமே. அப்படி ஒரு லட்சியம் வேணும். அப்படி ஒரு அட்டென்ஷன் அந்த மார்க்கத்தில் இருக்கணும். அப்புறம் எல்லாத்தையுமே மறந்துவிடணும். தன்னோடு அதுபோல் தன்னோட ஸ்வதர்மத்தை நிச்சயம் பண்ணியாச்சுன்னா, தன்னோட சாஸ்திரம், இப்போ வேதாந்த விசாரம் தான் நான் பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றும் கன்ஃபியூஷனே இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணின்னு விட்டானா, அப்புறம் உபாசனா தேவதை இந்த வழியில் இருக்குது, பக்திங்கிறது இவ்வளவு எடுத்துக்கிறேன்னா, இந்த சாதனையை நான் இதுக்கு அனுகூலமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு நிச்சயம் பண்ணிண்டா, அதுக்கு மேலே அதி ஒன்றும் பண்ணப்படாது. அதுக்கு மேலே அவா என்ன பண்ணுறா, இவா என்ன பண்ணுறா, லோகம் என்னெல்லாமோ முன்னால் கொண்டு வந்து வைக்கும். யாரெல்லாமோ இருப்பா லோகத்தில். இதையெல்லாம் நாம் போய் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதனால் வேறு எல்லாம் இருக்கட்டும், நல்லது. ஏன்னா மாயை என்னத்தை வேணால் முன்னால் கொண்டு வந்து காட்டும். அகடித கடனா பட்டீயசி மாயா அப்படின்னு. அதனால் எதை பார்த்துமே அப்புறம் மயங்கப்படாது, எதுலேயுமே மனசை போடப்படாது. ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும், அவ்வளோதான். நம்மளோட ஸ்வதர்மத்தை தவிர வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. ஸ்வதர்மம் இஸ் நாட் சம்திங் விச் வி ஆர் சூஸிங், இட் இஸ் ஸ்வதர்மம் விச் ஹேஸ் சோசன் அஸ். அதனால் நம்மளுக்கு மாற முடியாது. ஆனால் மாறுற மாதிரி திருப்பி அங்கங்கே போய் கொஞ்ச நாளைக்கு டைமை வேஸ்ட் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிட்டு மைண்ட்லேயும் இதுலேயும் எல்லாம் பல விஷயங்களை ஏற்றின்னு விட்டு திருப்பி வருவோம். that will have its own education. அதை ஒத்துக்கலாம். ஏன்னா அதை பற்றி அப்புறம் தெரியும், அதோட பிரமம் வேண்டான்னு. பட் இப்படி போயின்னு இருப்போம். அதனால் அதையெல்லாம் முதல்ல கிளியராக தெரிஞ்சுக்கணும். புத்தியினால் பண்ண வேண்டிய காரியங்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் புத்தியினால் என்ன பண்ணுறான், அதுதான் பரீட்சிய லோகான் அப்படின்னு முதல்ல ஸ்ருதி சொல்லித்து. நீ பரீட்சணம் பண்ணி பார்த்துக்கோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோ. லோகத்தில் எல்லாம் நீ ஒன்று பண்ணி அடையிறது எல்லாத்துக்குள்ளேயும் போய் ஒரு டெலூஷன் முடியட்டும். அந்த பிரமையெல்லாம் முடிஞ்சு கொடுத்தா நிர்வேதமாயாத், இன்னமேலா என்னோட மைண்டு வேறு எதையுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்காதுங்கிற ஒரு ஸ்டேட் வரணும். இந்த ஆத்ம வித்யை தவிர நிர்வேதமாயாதுன்னு ஸ்ருதி இங்கே சொல்கிறது. அந்யாவாச்சோ விமுஞ்சத அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறது. இப்படி பல விஷயங்களையும் விட்டுடு, வேறு எதுலேயுமே மனசை விடாதே. என்ன கிஞ்சிதபி சிந்தையே அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறார். இப்படி மனசை the instrument with which we are going to gather this knowledge should be made utterly simple, highly concentrated, fully passionate about it and very energetic. அந்த எனர்ஜிக்கு தான் நம்ம சமாதிங்கிறோம். அது எந்த விஷயத்தில் வேணால் வரலாம். அது ஆத்ம விஷயத்தில் வந்துவிட்டானே ஞான சமாதி ஆகிடுத்தது. அவ்வளவு ஃபுல்லாக அந்த ஆத்ம தியானத்துக்குள்ளே மனசு ஈடுபடுறது தான் ஞான சமாதி ஆகிடுது. அப்படி அந்த மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு முதல் படி நாம் வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறோமே, விகத ராகா, மற்ற விஷயங்களில் இருக்கிற ராகங்களெல்லாம் இதுக்கு விழுந்து போகணும். இதில் இருக்குது, அதில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்கிற பிரமை, மறுமரீச்சிக்கால தண்ணி இருக்குங்கிற மாதிரி போய் தேடி பார்த்து இல்லைன்னு தெரியற மாதிரி போருமே. இனிமேல் இந்திரஜாலங்களையெல்லாம் பார்த்து சர்வம் வியர்த்தம் மரண சமயே சாம்பயேக சகாயா அப்படி எல்லாம் வியர்த்தம்னு தெரிஞ்சின்றதுக்கப்புறம், அதனால் நாம் இங்கே லோகத்தில் ஒரு சாம்ராஜ்யம் கட்டுறதுக்கு வரலை, லோகத்தில் ஒரு பெரிய ஆளாகிறதுக்கு வரலை. இல்லை அப்படியெல்லாம் ஆக்கும் ஒருத்தனுக்கு ஆசை இருக்குன்னா யூ கேன் கோ தேர். ஆனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நிர்வேதமாயா, அது வேறு எதுலேயுமே நான் மனசை விடுறதுக்கு ரெடி அல்ல.
ஐ ஹவ் கம் டு கன்க்ளூஷன் தட் இதுதான் சாஸ்திரம் ஷாரீர மீமாம்சா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாள். இந்த நமக்கு இந்த வேதாந்த சாஸ்திரம் கிறிஸ்டல் கிளியரான இந்த பிரம்ம வித்தியை கொடுக்கறது, ஆத்ம வித்தியை கொடுக்கறது, தெள்ளத்தெளிவான ஞானம். இந்த ஒரு குரு பரம்பரை, பகவத் பாதாளோ பகவான் ரமணரோ இந்த மாதிரி தெளிவாக வேதாந்தத்தை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் காலு வைக்காத மகாபுருஷார்கள். அப்புறம் இஷ்டதேவதா நிஷ்டையெல்லாம் அவாளோட இஷ்டப்படி இருக்கலாம். ஆனால் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வேறு எதுக்குள்ளேயும் போய் வேறு எந்த சைடு ட்ராக்லேயும் போய் பாவனா மண்டலத்துக்குள்ளே விஹரிக்கப்படாது. மனசை கல்டிவேட் பண்ணப்படாது. கல்டிவேட் பண்ணினா அந்த பூதம் ஆத்மாவில் நிஷ்டையோடு இருக்கிறதுக்கு விடாது. ஏன்னா மனசை வேதம் ஆப்தவ்யம், சம்ஸ்கிருதேன மனசா ஆப்தவ்யம், ஆகம ஆச்சாரிய சம்ஸ்கிருதேன மனசா ஆப்தவ்யம். அப்போ இந்த வேதாந்த ஞானத்தால் மனசு சம்ஸ்கிருதம் ஆகணும். எப்படி ஆப்தி என்ன? ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையது. ஆத்மாவில் மனசை வச்சு நிശ്ചலமாக இருக்கிறதுக்கு உள்ள சக்தி வரணும். அது வரலை இப்போது. சரி, பரவாயில்ல. ஆனால் மொள்ள இது எங்கெல்லாம் போய் ஒட்டிக்கிறதோ அங்கேருந்தெல்லாம் அதை இப்படி விட்டுண்டு வர வேண்டியிருக்கு. அதை விட்டுண்டு வர வேண்டியிருக்கு. அதுதான் நிர்வேதம் அப்படின்னு ஸ்ருதி ஒரு லக்ஷணம் சொல்லித்து முண்டக உபனிஷத். வைராக்கியம் இதர விஷயங்களெல்லாம், வைராக்கியம்னா வெறுத்து ட்ரெஸ்ஸு போட்டுக்காமல் இருக்கிறது, இல்லாட்ட கோமணத்தை மட்டும் கட்டிக்கிறது, பகவான் பண்ணார்னுட்டு நம்ம பண்ண முடியாது. பகவான் அந்த ஒரு வேகத்தில் வந்தார், பண்ணினார். அவர் எல்லார்ட்டையும் நீ கோமணம் கட்டிக்கோ அப்படியெல்லாம் சொல்லலை. அதெல்லாம் நம்ம நேச்சுரலாக நடந்தால் சரி, ஓகே. இல்லாட்டா இப்படி இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, இதில் எல்லாம் போய் அட்டென்ஷனை விட வேண்டாம். இந்த அறிவை சரி இப்போ பகவான் இப்படியெல்லாம் இருந்துட்டு கூட பகவான் பகவானோட ஒரு பக்தர் சொல்லுவார், ரமண மகர்ஷியை பற்றி சொல்கிறேன். ஒரு பக்தர் சொல்லுவார், பகவான் பண்ண ஒரு பெரிய கருணை என்ன தெரியுமோ? கார்த்தால் எல்லோரும் டிஃபின் சாப்பிட்றது அவள் கூட போய் சாப்பிட உட்காந்தது, மத்தியானம் எல்லோரும் சாப்பிட்றது அவள் கூட போய் சாப்பிட உட்காந்தது, நைட்டில் எல்லோரும் இருக்கிறது அந்த டைமில் போய் உட்காந்துருது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் போட்டுக்கோ, அதுக்கு நடுவில் உட்காரு திருவுண்டு. அப்போ ஒரு சமயம் நான் கேட்டேன், இது என்னப்போ கருணை? சாப்பிட்டதுன்னா அது ஒரு கருணையான்னு? இல்லை, நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரமை இருக்கும். இல்லாத ஆளுகள் கதை வர உண்டாக்கிடுவா. அவர் சாப்பிட்றதே இல்லை, வெறும் ஜலம் மட்டும்தான் குடிக்கிறார், ஏதாவது சொல்லிவிடுவா. அப்புறம் இந்த சாதகாலாம் அது மாதிரி தண்ணியை மட்டும் குடிச்சுட்டு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா. அப்புறம் கஷ்டப்படுவா. இல்லாட்டா அவர் ஏதோ ஸ்பெஷலாக இந்த நாளில் பட்டினி இருக்கார் அப்படி இப்படி ஏதாவது கதை சொல்லுவா. இதுக்கு எதுக்கும் வகை வைக்காமல் எல்லாருக்கும் முன்னால் சாதாரணமாக எல்லாரும் சாப்பிட்ற டைமில் இருந்து யுக்தாகாரம் அப்படிங்கிறது காட்டினார். இவ்வளவுதான் இத்தினூண்டு போட்டுன்னா அது போட்டு அந்த இலையில் ஒரு பருக்கு மிச்சம் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். அந்த அல்பாகாரம் அதையெல்லாம் காட்டினார் அப்படின்னு. ரொம்ப அனுகூலம், நிறைய பேருக்கு சௌகரியம். ஆனால் அது எதுக்கு சொன்னேன்னா, அந்த ஒரு பிரமைக்கு கூட இடம் கொடுக்கவே இல்லை. அதில் எல்லாம் இல்லை விஷயம்னா. தான் எத்தனையோ பிக்ஷை எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லித்து முருகனார் கூட கேட்டார், பகவானே ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் தான் சாப்பாடு, அப்புறம் நான் என்ன பண்ணுறது, பிக்ஷை தான் எடுக்கணும் அப்படின்னு. பகவான் சொன்னார், ரொம்ப நல்லது ஓய் அப்படின்னு. அப்புறம் எங்கே போய் பிக்ஷை எடுக்கணும்லாம் சொல்லி கொடுத்தார். அந்த அபிமானத்துக்கு நல்ல மருந்து அப்படின்னா. இப்போ பார்த்தா பிக்ஷைனாக்கா எல்லா இடத்தையும் பிக்ஷை காரில் கொண்டு வந்து கொடுத்து விட்றான். ஆனால் வீடுகளில் தான் போய் பிக்ஷை எடுக்கணும். அன்றைக்கெல்லாம் பெருசாக அன்னமும் கிடைக்காது. அப்போது இப்படி விஷயங்களில், இதர விஷயங்களில் மனசை விடாமல் ஆத்ம வித்யை வேதாந்த ஞானத்தை ஸ்ரவணம் பண்ணி மனனம் பண்ணி உள்ள தெளிவாக பண்ணிக்கணும். அதுதான் புத்தி. தத் புத்தயா. அப்புறம் மற்ற விஷயங்களையெல்லாம் நீக்கி தான் என்னவா இருக்கேனோ தானாக இருக்கிறது, தன்னை விடாது இருத்தல், தானாக இருத்தல், அந்த ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா. அதுதான் ததாத்மானஹா. அதுவே தானாக, அதுதான் நிதித்தியாசனம். தத்புத்தயாங்கிறது ஸ்ரவண மனனம். அதுவே நான் அப்படின்னு இருக்கிறது நிதித்தியாசனம்.
தன்னிஷ்டாக அப்படின்னா சகஜாத்ம நிஷ்டை, நிர்விகல்பம். இன்னுமே எந்த விதத்துலேயும் கலப்பிடம் வராமல் தன்னோட ஸ்வரூப பிரகாசம் ஸ்வானுபவமாக தன்னோட போதமாக மாறிவிடுறது தன்னிஷ்டாக. அப்புறம் வாழ்க்கையில் அப்புறம் பின் என்ன பண்ணுறான்? இல்லை, அவன் பிராரப்தம், அவன் ஜனகனை மாதிரி ராஜாவாக பரணம் பண்ணின்னு இருக்கான், இல்லாட்டா வேறு ஏதாவதா இருக்காருன்னா அப்படி கூட இல்லாமல் தத்பராயணாக அவனோட பாஹ்ய லைஃப்பும் அதுக்காகவே பரமஹம்சனாக இருக்கான்னு அர்த்தம். பரமஹம்சனாக இருக்கான். அப்படி தத்புத்தயஸ்ததாத்மானः தன்னிஷ்டாக தத்பராயணாக கச்சந்தி அபுனராவருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாக. திரும்பவும் அவாகிட்ட சம்சார தோஷங்கள்லாம் காணவே காணாது. அதுதான் அபுனராவருத்தி. ஞானத்தால் கல்மஷத்தை எல்லாம், அஜ்ஞானத்தை, அவித்யை எல்லாம் நிர்தூதம் தொடச்சி நீக்கியாச்சு. அதனால தான் அவனுக்கு அவதூதன்னு பேர். அவதூதன்னா அப்போவே என்ன நினச்சிக்கிறானா, பைத்தியம் மாதிரி நடக்கிறவன், ட்ரெஸ் போட்டுக்காமல் இருக்கிறவன், இவன்ல தான் அவதூதன். திருவண்ணாமலையில் பைத்தியமாக ஞானியாக கண்டுபிடிக்கவே முடியாது. பைத்தியத்தை பிடிச்சி ஞானி ஆக்கி விடுவா. ஞானிகளை சில உலகத்தில் இருக்கிறவா பைத்தியம்னு சொல்லிவிடுவா. அப்போ பைத்தியமெல்லாம் ஆக வேண்டாம், இம்பேலன்ஸ்டாலாம் இருக்க வேண்டாம். இந்த வித்தியை போல் பேலன்ஸ்டான ஒரு வித்யா கிடையவே கிடையாது. ஜனங்களுக்கெல்லாம் பிரமே, ஏதோ ஒரு பைத்தியம் மாதிரி பேசணும், அப்படி ஏதோ பேசினா அவன் ஞானிகளாக இருப்பா அப்படின்னு. இட் இஸ் த மோஸ்ட் பேலன்ஸ்ட். வெரி ரேர்லி யூ வில் ஃபைண்ட் இம்பேலன்ஸ்டு டைப் ஆஃப் ஞானிஸ். அதுக்கு மோஸ்ட்லி காரணம் என்னென்னா, ஒரு பெரியவர் சொன்னார், ஒரு சமயம் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசின்னு இருக்கிறத, இந்த அவதூதர்கள் சில பேர்லாம் பைத்தியம் மாதிரி சித்தர்கள் இருக்காளே, அது என்னத்தினாலன்னு பேசுகிற ஒரு டாபிக் வந்தது. அவர் சொன்னார், அது மோஸ்ட்லி யோக சாதனை பண்ணினவாளாக இருப்பாள். அவள் யோக மார்க்கத்தில் ஏதோ ஒரு சின்ன கோளாறு வந்திருக்கும் அவள் பிராரப்தத்தினால. அதுதான் அவள்கிட்ட அப்படி தெரியறதே தவிர, ஞானிகளை போல ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கறத பகவான் பைத்தியம் மாதிரி இருப்பேன்லாம் சொல்லலை. தே ஆர் த மோஸ்ட் பேலன்ஸ்டு பீப்புள். இல்லாட்டா அவளால் எப்படி பிரயோஜனப்படும் இல்லையா? அப்போ அதனால் நமக்கு நிறைய ஃபேண்டசி, ஸ்பிரிச்சுவலி நிறைய ஃபேண்டசி உள்ளே இருக்குது. சில சமயம் சேஷாத்ரி சுவாமிகள்லாம் இருந்தார். எக்ஸப்ஷனல் கேசஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். ஆனால் எக்ஸப்ஷனையே ரூல் ஆக்கிவிடப்படாது. ஞானிகள்னால் பைத்தியம் மாதிரி இருப்பா அப்படின்னு நினச்சிக்கப்படாது. ஞானிக்கு அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தெள்ளத்தெளிவான அறிவு அந்த ஞானிகிட்டேருந்து கிடைக்கணும். ஸ்ருதி ஞானம், ஸ்ரோத்ரியா பிரம்மனிஷ்டா அப்படின்னு ரெண்டையுமே சாஸ்திரமே லக்ஷணம் சொல்கிறது இல்லையா? அப்போ அதனால் இந்த அறிவை மனசை வேதம் ஆப்தவ்யம், இந்த மைண்டால் தான் இந்த ஞானத்தை அடைய வேண்டியிருக்கு. மைண்டால் வைராக்கியத்தை அடையிற போது ராகம்ங்கிற தோஷம் மைண்டிலேன்னு போகிறது. வெதிரேகமாக்கும் ஞானம், நிஷேதாத்மகமாக்கும் ஞானம். மைண்ட் வைராக்கியம்னா என்னென்னா ராகத்தை நீக்கித்து. ராகம்னு இப்போது மனசால் ஞானம் அடையணும்னாக்கா என்ன ஆகுதுன்னா மைண்டு இல்லாமல் ஆயின்ருக்கு. ராகம்ங்கிற ஒரு தோஷம் மைண்டில் இருந்து வைராக்கியம் வந்ததுமே ராகம் போச்சு, பாசம் போச்சு, அட்டாச்மெண்ட் போச்சு. அக்ரோதேன குரோதம் இப்படின்னு ஒரு சாமம் சொல்லுவாள். அந்த சாந்தினால் குரோதத்தை இல்லாமல் பண்ணுறது, சத்சங்கத்தினால துஸ்ஸங்க தோஷத்தை இல்லாமல் பண்ணுறது, ஆத்ம விசாரத்தினால ஆத்மாவை பற்றி இருக்கிற அவித்ய அறியாமைய ஜீவபாவத்தை நிவர்த்தி பண்ணுறது. இப்படி மனசை வேதம் ஆப்தவ்யம். மனசால் மனசு நானாத்வ பிரத்யபிஸ்தாபிகா அவித்யா ஏவ மனஹா. மனசுனா என்னென்னா நானாத்வத்தை கொண்டு நிறுத்தக்கூடிய அவித்யக்கு பேர் தான் மைண்டு. மனசு கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறது அதுதான். இவன் இருக்கான், அவன் இருக்கான், அங்கே ஒன்று நடக்கிறது, இங்கே ஒன்று நடக்கிறது. நம்ம பாட்டுக்கு ஏதோ சொஸ்தமாக ஒரு காட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை சிந்தை பண்ணிட்டு இங்கே கவலைப்பட்டோம், நிம்மதி இல்லை. வேடிக்கையாக ஒருத்தர் சொல்வார், ரிஷிகேஷில் போய் சன்னியாசியாகி 45 வருஷம் ஆச்சு ஒருத்தர். அப்போது ஒருத்தர் சேலத்துலேருந்து ஒருத்தர் போனார். சேலத்துலேருந்து போனவன் எங்கேருந்து வரேன்? சேலத்துலேருந்து வரேன். அவர் கிதர் சே ஆ ரஹே ஹோ? சேலம். ஓ தமிழா? ஆமாம். சேலத்தில் எங்கே அப்படின்னு. சேலத்தில் ஏதோ ஒரு இடம் அப்படின்னு. ஓ அங்கே
அந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடில் போனால் ஒரு ஸ்ட்ரீட்டு வரும், போயிருக்கீங்களா? 45 வருஷமாச்சு எனக்கு போயிட்டேன். ஆமாம், அங்கே 4வது வீடு பார்த்துருக்கீங்களா? அங்கேப்பா அந்த வீடு ஒன்றும் இல்லையே. இல்லையா அப்படின்னு. இல்லை, அங்கே ஒரு ஓட்டு வீடு இருக்குமேப்பா. அங்கெல்லாம் ஓட்டு வீடே இல்லை சார் சுவாமி, எல்லாம் அங்கே எல்லாம் பெரிய கட்டிடங்கள் வந்து கொடுத்து. நான் கட்டின வீடு இடிச்சுட்டாளா அப்படின்னாலும் அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரம் அந்த சுவாமிஜி மூட் ஆஃப். அப்போது மைண்டில் இந்த விஷயங்களெல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ இருக்கிறவர் இல்லையா? மனசு வந்து என்ன சொல்கிறது, இவரை பொறுத்தவரை அவருக்கு 88 வயசு ஒன்றும் ஆச்சு. இவரை பொறுத்தவரை நம்ம சேலம் இருந்தான்னா சேலமே இல்லாட்டா என்ன, வீடு இருந்தானா வீடே இல்லாட்டா என்ன, இவர் எல்லாத்தையும் விட்டு இந்த பக்கம் வந்தாச்சு, ஒன்றும் காணும் அங்கே ஒன்றும் அவர் இல்லை. அவர் முன்னாடி அவர் யூஸும் பண்ண போகிறதில்ல. அவர் விவகாரமாவது பண்ண போகிறாருன்னு பரவாயில்ல, விவகாரமும் இல்லை, எல்லாம் விழுந்து போயாச்சு. ஆனாலும் மைண்டு சொல்கிறது அங்கே அது நான், அது வெறும் சங்கல்பத்தில் இருக்கிற ஒரு சாமானம் இல்லை. இப்போ நம்ம விளையாட்டுலாம் பண்ணுறோமே, செஸ்ஸு விளையாடினானாக்கா அவளுக்கு இது போச்சு, என்ன ராஜ்யம் போச்சு எல்லாம் சொல்லுவாளே, ராஜா போனார் மந்திரி போனார் என்னத்தையோ சொல்லுவாளே, வெறும் இமேஜினேஷன் தானே. இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாட்டை பார்த்துட்டு இருந்தால் ஜெயிச்சா சந்தோஷம், தோத்தா ஒரே துக்கம், கோபம், சங்கடம் எல்லாம் பண்ணுவாளே, எல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான். அப்போ இந்த மனசு தான் இந்த ராகத்வேஷமும் எல்லாத்தையும் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இவனை பந்திக்கிறது. மனசா ஆனீயத்தே பந்தா மோக்ஷஸ்தேன இவ கல்பியதே. ஒரு மேகத்தை காற்று அடிச்சுன்னு வந்து சூரியனை மறைக்கிறது, அதே காற்று மேகத்தை அடித்து நீக்கிறது. அதுபோல் மனசு தான் இவ்வளவு பந்தத்தையும் கல்பித்து உண்டாக்கியிருக்கு. விஷயேஷு ராகம் கல்பிய, சரீரத்தை ஆத்மானு கல்பனை பண்ணிண்டு அதில் நான் என்னோடதுங்கிற ராகத்வேஷங்களை குணம் எல்லாம் மனசு. அதுலெல்லாம் வைராக்கியம், விவேகம், சமம், தமம் எல்லாத்தாலையும் சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட மைண்டு ஆத்ம தரிசன க்ஷமம் பவதி. ஆத்மாவை தரிசிக்கிறதுக்கு, ஆத்ம தியானம் பண்ணுறதுக்குள்ள சக்தி அதில் வரும். அது சுதந்திரமான ஒரு சக்தி. அந்த ஆத்மாவை தியானம் பண்ணி அந்த மனசு ஒரு பிளெயின் ஆஃப் எனர்ஜியாக இருக்கும் ஞானியில். அதுதான் சித் சக்தியாக இருக்கும். அவ்வளவு ஆத்ம தியானம் பண்ணி இன்ட்ரோவர்ட் பண்ணி அந்த மைண்டை பழக்கி இருக்கிறதுனால அந்த மைண்டே ஒரு எனர்ஜி ஃபீல்டாக இருக்கும். அது வந்து அதுவே உபாசனை தான். ஆத்மேத்யேவோபாசீதா அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. ஆத்மானே உபாசனை பண்ணு அப்படின்னு. அப்படி தான் ஞானி பண்ணியிருக்காரு. எல்லாம் ஆத்மா தான், இது ஆத்மாவிலேருந்து அந்நியமான ஒரு பொருள் இல்லை, எல்லாம் ஆத்மஸ்வரூபங்கிற உபாசனை அவ்வளோ பவர்ஃபுல்லாகிடுது ஞானியில். இதுதான் மனசால் அடையிறான். நானாத்வம் இல்லைன்னு மனசு வந்து நானாத்வத்தை கொண்டு வர்றது. என்னதான் நாமரூபங்கள்லாம் மனசில் வந்தாலும் இதுவும் எல்லாம் ஆத்மா தான். பாகவதம் பெரிய அத்வைத கிரந்தம். அதில் நாராயண கவச்சம்னு ஒரு பார்ட்டு. அந்த நாராயண கவச்சத்தை ஒருத்தர் சித்தி வருத்தணும். அந்த நாராயண கவச்சம் என்னென்னா, நாராயணனே கவச்சமாக போட்டுக்கிறான். அப்படி என்ன கவச்சம் பண்ணுறார்? எல்லா உபதிரவங்களும் இல்லாமல் ஆகிடும் இந்த கவச்சம் போட்டுண்டா அப்படின்னு. என்ன அந்த உபதிரவம் அப்படின்னா, யாரையோ பார்த்தா பிடிச்சிது அப்படின்னா மனசில் ஒரு ஹர்ட் வந்துடும். யாரையோ பார்த்தா பிடிக்கலை, அப்போ மனசில் ஒரு ஹர்ட் வந்துடும். ராகத்வேஷங்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்கிற இந்த தோஷங்களால் தான் மனசுங்கிறதே ஃபார்ம் ஆகிறது. இப்போ சகலத்துக்குள்ளேயும் நாராயண தரிசனம். யதோஹி பகவானேவ வஸ்துதா சதசச்சயத் சத்யேன அனேன நஹ சர்வே யாந்து நாசம் உபத்ரவாக. இங்கே காணக்கூடியதெல்லாம் பகவான் தான். இந்த சத்தியத்தை நான் ஒத்துண்டு அதையே உள்ள மனனம் பண்ணி பகவான் அல்லாமல் இது இருக்குது அது இருக்குது இது கூட இருக்குதுன்னு சொல்கிற அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண என்னோடய உபதிரவங்கள்லாம் போயிடும். அப்போ எனக்கு பின்னே யாரையும் வெறுப்பு ஒன்றும் கிடையாது, யாரை பார்த்தும் பயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாமும் அந்த பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிற பாவம் ஹிருதயத்துக்குள்ளே வந்துவிடும். என்ன ரூபமானா வரட்டும். அகோரேபியோ தகோரேபியோ கோர கோரதரேபியா
சர்வேப்ய சர்வசர்வேப்யோ நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேப்யஹ. என்ன மந்திரம் பாருங்க, ரொம்ப சாந்தமாக பெரிய மகாபுருஷாலையெல்லாம் காண்றது அது பரமேஸ்வர ஸ்வரூபம் தான். அகோரேபியா, கோரமான அனுபவங்கள் லைஃப் கொண்டு வருது, கோரமான வியக்திகளை பார்க்குறோம், கோரமான கஷ்டங்கள்லாம் வருது, அதுவும் அவனே தான் தாண்டவம் ஆடுறான். அகோரேபியா அத கோரேபியா கோரதரேபியா, அதை விட பெருசா பயங்கரமாக இருக்குது. சர்வேபியோ நமஹ, எல்லாருக்கும் நமஸ்காரம். சர்வேபியா ருத்ரரூபேபியா, எல்லாமும் பரமேஸ்வரனோட ஸ்வரூபமாகவே இருக்குது. காண்றதெல்லாம் பரமேஸ்வர. இது எப்படி தெரிஞ்சுக்கிறான்? மனசால் தான் தெரிஞ்சுக்கிறான். இப்படி மனசால் தெரிஞ்சுக்கிறத மனசல்லாமல் ஆகிடும். இதுதான் அதோட சீக்ரெட்டு. மனசு இருக்கணுமானா கோரம் அகோரம், நல்லது கெட்டது, இவன் பிடிச்சவன் பிடிக்காதவன், இப்படி சொல்கிறதுக்கு பேர் தான் மனசு. இது எல்லாமும் பரமேஸ்வர ஸ்வரூபம்தான்னு பார்க்க 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 அமனீபாவமாபத்தியத்தே, மைண்டு அல்லாமல் ஆயிடும், மனசு அல்லாமல் ஆயிடும். நேக நானாஸ்தி கிஞ்சன, கொஞ்சம் கூட நமக்குள்ள ஒரு விகாரத்தை உண்டு பண்ணப்பட்ட ஒரு வியக்தியையும் ஒன்றையுமே நம்ம வெளியில் விட்டு வைக்கல. எல்லாத்தையுமே பூஜை பண்ண கற்றுக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் ஈஸ்வரன் இருக்கான்ங்கிற பாவத்தோட ஆராதனை, மானசிகமான ஒரு ஆராதனையை பழக பழக, ஆராதனைன்னா அதுதான் ஆத்ம தரிசனம் தான் ஆராதனை. எல்லாமே எல்லாரையும் கூப்பிட்டு அர்ச்சனை பண்ணணுங்கிறது இல்லை. அப்படி இருக்கிற ஆராதனையே நேகநானாஸ்தி கிஞ்சன. அப்படி எங்கேயுமே அமிர்தத்தையே பார்க்குறவனுக்கு மிருத்யு எங்கே? தனக்குள்ளேயும் அமிர்தமான ஆத்மா, எல்லாருக்குள்ளேயும் அமிர்தமான ஆத்மாவை பார்க்குறவனுக்கு நகிஞ்சித் ஜாயதே ஜீவஹா சம்பவோஸ்யன வித்யதே ஏதத்தது உத்தமம் தத்துவம் எத்திர கிஞ்சின்ன ஜாயதே அப்படின்னு கௌடபாத காரிக்கை. ஒரு ஜீவன் ஒன்றும் ஜனிக்கவே இல்லை, இருக்கிறது அகண்ட சச்சிதானந்தமான ஆத்மவஸ்து தான் இருக்குது. இப்படி மனசை வேதமாப்தவ்யம், மனசால் இதை தெரிஞ்சுக்கோ. நானாத்துவம் கொஞ்சமும் இல்லைங்கிற நிச்சயம் பண்ணிக்கோ. அப்படி பண்ணிக்கலையானால் மிருத்யுங்கிற அவித்யை, ஹர்ட்டு வந்துடும், அகங்காரம் வந்துடும், ஜீவபாவம் உனக்குள்ளே பிறந்துடும். இவன்னு பாவனை பண்ணுறதே நான்கிறத வச்சுன்னு தான் பாவனை பண்ணுறோம். இப்போ யாரோ ஒருத்தர் மனசில் வரார், அவர் இப்படி சொல்லியிருக்கப்படாது. யார்கிட்ட? எங்கிட்ட. அந்த எங்கிட்டங்கிறதுக்கு வராமல் கூடமாக உள்ள வேலை பண்ணுறது மனசு. அவனால் இவன் அது இதுன்னு வரது இல்லையா, அதெல்லாம் உள்ளேந்து போய் அமிர்தங்கிறது என்னென்னா அகண்டம் பூமா, ரெண்டு இல்லாமல் இருக்கணும், நானாத்துவம் இல்லாமல் இருக்கணும். இதே தான் இங்கே விஜானீக ரசம் நைரந்தர்யேண ஆகாஷவத் பரிபூர்ணம் பிரம்மைவ அகமஸ்மி. இப்படி அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ. இப்படின்னு நேற்றுக்கு அதை பார்த்தோம். சொல்பமபி பேதம் அத்தியாரோபயன்னு மிருத்யோஹோ மிருத்யும் கச்சதி. கொஞ்சமாவது பேதத்தை யார் பார்க்குறானோ அவன் மிருத்யுவிலேருந்து மிருத்யுக்கு போவன். அப்படின்னா பல விதத்துக்குள்ள பந்தத்துக்குள்ளே மாட்டிப்பன், கஷ்டங்களில் மாட்டிப்பன். இதையெல்லாம் மாட்டி மனசை ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற வஸ்துவை பார்க்க அங்குஷ்டமாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி. இந்த தேடக்கூடிய ஆத்மா பகவான் நம்ம ஹிருதயத்துக்குள்ள சரீரத்தோட மத்திய பாகத்தில் ஹிருதயஸ்தானத்தில் அங்குஷ்ட பரிமாணமான ஹிருதயத்துக்குள்ளே பிரகாசிக்கிறார். இப்படி காட்டினோம்னா இந்த இடத்துல அதுக்கு தான் அங்குஷ்டம்னு சும்மா ஸ்ருதி சொல்லித்து இப்படி கையை காட்டுறது. அங்குஷ்டமாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி. அந்த ஆத்மாவும் பாஸ்ட்டு ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் எல்லாத்துக்கும் அது சாட்சியாக இருக்குது. அதனால ஈசானம் பூதபவ்யஸ்ய, அந்த ஆத்மாவை தெரிஞ்சுன்னு விட்டானா தத்தோ ந விஜுகுப்சதே ந ததா விஜுகுப்சதே. ஏன் புருஷன்னு சொன்னால் பூர்ணம் அனேன சர்வம். அங்குஷ்ட பரிமாணம் ஹிருதய புண்டரீகம் தச்சித்ரவர்த்தி அந்தக்கரணோபாதி. ஒரு மூங்கில் எடுத்தானா அந்த மூங்கிலுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் மாதிரி இருக்காம் இந்த ஹிருதயஸ்தானம், அதுக்குள்ளே இருக்கிற ஆகாசம் மாதிரின்னு பகவத்பாதாவில் சொல்கிறார். அந்த ஒரு வம்சத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆகாசம் சிதாகாசம். ஆனால் அந்த ஆகாசம் சர்வவியாபி தான்.
அங்குஷ்டமாத்திர புருஷோ ஜோதிரிவ அதூமகः ஈசானோ பூதபவ்யஸ்ய சயேவாத்ய சௌஷ்வஹ ஏதத்வை தத். நமக்குள்ள அங்குஷ்டமாத்திர புருஷா, இங்கேயே ஹிருதயஸ்தானத்தில் அங்குஷ்ட பரிமாணனாக இருக்கிற புருஷன். அப்படின்னா இங்கே அனுபவத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வஸ்து புகையில்லாத விளக்கு மாதிரி இருக்குது. ஜோதிரிவ அதூமகா, புகை விடாத ஜோதி போல. புகை என்னென்னா வாசனை, வாசனைகளோட மறை எதுவும் இல்லாத தூமம் இல்லாத அக்னி மாதிரி இருக்குது. ஜோதிஹி ஜோதி பரத்வாத், ஸ்மோக்லெஸ் ஃப்ளேம். அப்படி ஸ்மோக் இல்லாத வாசனைகள் இல்லாத நிர்வாசன ஜோதி, நிர்வாசனமான ஜோதி. அந்த வாசனைகளோட இது இருக்கிறது தானே இப்போ வித்தியாசம். ஜோதி இருக்குது, ஆனால் நிறைய புகை இருப்பது நமக்குள்ள. இப்போ அந்த புகை இல்லாத ஜோதி உள்ள எப்போன்னு சொல்கிறது உண்டே ஒரு வாக்கியம், தூமாப்ர நிர்முக்த ககனோபமம். தூளி அந்தகார தூமாப்ர நிர்முக்த ககனோபமம். பொடி, இருட்டு, புகை, மேகம் இதெல்லாம் இல்லாத ஆகாசம் போல நிர்மலமாக இருக்கக்கூடியது. ஜோதிரிவ அதூமகா ஈசானோ பூதபவ்யஸ்ய. அது திருப்பி அதே தான், எல்லா காலத்துக்கும் பிரபுவாக இருக்கிறவர் அவர் தான். இங்கே இப்போ இருக்கார், இவர் தான் நாளைக்கு இருக்க போகிறார். சயேவ அத்ய சவுஷ்வஹா. இன்றைக்கி இப்போ இங்கே இருக்கிறவன் அந்த ஆத்மா தான், நாளைக்கு அவன் தான் இருக்கு. ஒரு வித்தியாசமும் இல்லை, நித்திய நிரந்தரம். ஏதத்வை தத். அடுத்த மந்திரம். யதோதகம் துர்गे விருஷ்டம் பர்வதேஷு விதாவதி ஏவம் தர்மான் பிருதக் பஷ்யன் தானேவானு விதாவதி. இந்த மந்திரம் நாம் இப்போ சொன்ன விஷயந்தான். எங்கேயோ ஒரு மலையில் நமக்கு போகவே முடியாத ஒரு இடத்துல உச்சியில், துர்கம்னா போகிறதுக்கு துர்கமே தேசே உச்சிரித்தே, எங்கேயோ மழை பெய்யறது. இப்போ கங்கையெல்லாம் எங்கே ஃபார்ம் ஆகிறதுன்னே தெரியாது, எங்கேயோ ஒரு தடாகத்தில் ஜலம் விழறது. அது அங்கேருந்து அப்புறம் இப்படி மலைக்குள்ளால் நீரோட்டம் வந்து ஒரு ஓட்ட வழி, ஏதோ ஒரு வழி, துவாரம் வழியாக வெளியில் வருது. அப்படியே வந்து பல பல நீரோட்டங்கள் சேர்ந்துண்டு பல பேரோட பல இடத்துல போய், சில பேர் பானையிலலாம் எடுத்துன்னு போய் அவள் வீட்டில் வச்சு அப்புறம் ஐஸாக வச்சு ஐஸ்கிரீமாக பண்ணி சாப்பிட்டு குழம்பாய் கை கால் அலம்பி என்னெல்லாமோ ஆறுது இல்லையா. எங்கேயோ விழற ஒரு ஜலம், எங்கெங்கெல்லாமோ நீர் ஓடி, என்னென்ன இதுக்குள்ள பாத்திரங்கள் எல்லாம் வைக்கிறோமோ அதோட ஷேப்பெல்லாம் எடுத்துட்டு பலதார்த்தம். ஆனால் இருக்கிறது ஒரு ஜலந்தான். யதா உதகம் துர்கே விருஷ்டம் பர்வதேஷு விதாவதி. எங்கேயோ விழற உதகம் ஜலம் மலையிலேருந்து இப்படி பல இடத்துல ஓடுறது, பலதாக ஆகிறது. ஏவம் தர்மான் பிருதக் பஷ்யன். அது ஒரே வஸ்து தாங்கிறத மறந்து போய் அந்த ஒரே பல பல அதோட தர்மங்களை பார்த்து பேர் மாற்றி, இந்த இடத்துல கங்கைக்கு நீங்கள் கல்கட்டாவில் போய் கேட்டால் கங்கைன்னே யாரும் சொல்ல மாட்டான். என்ன 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 மழை நதி சொல்லுவா அதுக்கு? ஹவுரா பிரிட்ஜ், ஹூக்ளி ரிவர், ஹூக்ளி ரிவர்னு சொல்லுவாள். ஒரு இடத்துல ஒரு நதிக்கு ஒரு பேர், எல்லாமும் ஒரே ஜலந்தான், ஆனால் எல்லாத்துக்கும் வேறே வேறே பேர் சொல்லுவாள். ஏவம் தர்மானு பிருதக் பஷ்யன்னு. அப்புறம் வேறே வேறையாக பார்த்துட்டு அதுக்கு பின்னால் எல்லாம் ஓடின்னு இருப்பான். எங்களுக்கு இன்றைக்கி இட்லி தான் வேணும், இல்லை தோசை தான் வேணும் எல்லாம் சொல்லுவேன். ரெண்டும் ஒரே மாவு தான். மாவை இப்படி 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 பண்ணால் தோசையாச்சு, வேக வச்சு கொடுத்தா இட்லியாச்சு, சாதமாக பண்ணால் சாதமாச்சு. எல்லாத்துலேயும் உப்பு புளி எல்லாம் ஒரே போல் போடுறது. ஆனால் ஒரே சாமானத்தை வச்சுட்டு
அதோட நாமரூபத்தை பார்த்து எனக்கு இது தான் வேணும், இது வேண்டாம், அது தான் வேணும், இதுக்கு இன்னும் குவாலிட்டி, அதுக்கு இன்னும் குவாலிட்டி, எத்தனை ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் நம்மளாம். இந்த சயின்ஸ் நம்மளோட மண்டையில் போய் இல்லை இது இப்படி தான் எஃபெக்ட், இது இப்படி தான் எஃபெக்ட்டுன்னு எல்லாம் சொல்கிறோம். பரமார்த்தத்தை தெரிஞ்சுட்டா அப்படி ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஒரு லிமிட்டுக்கு மேலே நமக்கு அந்த ஞானத்தில் பிராபல்யம் இல்லைங்கிறதுனால அந்த அஜ்ஞானத்தோட அளவுக்கு தகுந்தபடி பலதும் பாதிக்கிறது நம்மளை. அப்படித்தான் அஜ்ஞானத்தோட அளவுக்கு தகுந்தபடி பாதிக்கிறதே தவிர ஒரு வஸ்து தான் இருக்குது. அந்த வஸ்துவை பல பேர் சொல்லி அந்த பல பேருக்கு பல தர்மங்களை ஆரோபணம் பண்ணி அதையெல்லாம் ஒரு சயின்ஸுன்னு கூப்பிட்டு அப்புறம் அதை நம்பி, ஆக்சுவலி சொல்லப்போனால் எல்லாத்துலேயும் நம்பிக்கை தான் வேலை பண்ணுறது. அதை நம்பி இப்போது ஆயுர்வேதத்தில் சொல்லுவாள் கண்ட வேறு பறிக்கிறதும்பா கேரளாவில். அதாவது சில வியாதிகளுக்கு மருந்து இருக்காது. அப்போ இந்த வைத்தியனுக்கே தெரியாது அது இந்த வியாதிக்கு என்ன மருந்துன்னு ஒன்றும் ப்ரிஸ்கிரைப்டாக ஒரு வழி சொல்ல தெரியாது. அவள் அப்போ என்ன பண்ணுவாள், நல்ல யோகிகளாகவும் இருப்பாள். அவள்லாம் பழைய காலத்தில் அவள் நல்ல மந்திர வித்துக்களாக இருப்பாள். அவள் அந்த இஷ்ட தேவதா மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே சிந்திச்சுட்டே இருப்பாள். ஏதோ ஒரு டைமில் அவளுக்கு ஒரு இன்ட்யூஷன் வரும். கண்ணை மூடிகிட்டே இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே போயிட்டு ஏதோ ஒரு வேரை பறிச்செடுப்பாளாம். கையில் கிடைக்காது, தான் கண்ட வேறு. ஏதோ ஒரு வேரை பறிச்செடுக்கணும். அந்த வேறு இந்த வியாதிக்கு மருந்தாகும். அது என்ன சொல்கிறான்னா, அந்த வேரை அந்த செடி தான் இந்த வியாதிக்கு மருந்துன்னு அபிமானிச்சுன்னு விடுமா. அதுக்கப்புறம் அதோட வம்சத்தில் பின்னெல்லாம் இதெல்லாம் மந்திர ஜபம் எல்லாம் பண்ண வேண்டாம். யார் பறித்து கொடுத்தாலும் அந்த சஸ்யம் நான் இந்த வியாதிக்கு மருந்து அப்படின்னு பாவனை பண்ணிக்கணும். இப்படி ஒரு பவரை சொல்லுவாள். இது இப்படி தான் யத் கிரதுஹு யத் சங்கல்பா ஸ்ருதி சொல்கிறது. என்னென்ன விதத்தில் இருக்கிற சங்கல்பங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி வஸ்துக்களோட சுபாவமெல்லாம் மாறும். நம்ம ஒரு வஸ்துவை இப்படியாக்குன்னு பேர் போட்டுவிட்டோன்னா அப்படி ஆகிடும். அது இது சாப்பிட்டா எனக்கு குழப்பமாக்குன்னா குழப்பமாயிடும். ஒரு குழப்பம் இல்லைன்னு யாரோ ஒரு பெரியவா நல்ல சங்கல்ப சக்தி இருக்கிற நம்மக்கிட்ட சொல்லி நிறைய கதைகள் நடந்திருக்கு. அப்படி இந்த ராமசாமி மனவாசி ராமசாமி இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் ஒத்துக்காது வயத்துக்கு. எது உள்ளே போனாலும் அவருக்கு வெளியில் தகட்டின்னு வந்துடும், வாந்தி வந்துடும், கஷ்டம் வந்துடும். பகவான் அவருக்கு கஞ்சி கூட ரொம்ப கொஞ்சம் கஞ்சி ரொம்ப லைட்டாக தான் சாப்பிட முடியும். பகவான்கிட்ட வந்தப்போ பகவான் நன்னா நிறைய சாப்பாடு சமிர்த்தமாக பாயசம் அது இதெல்லாம் கொண்டு வந்திருக்கா. எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிடுன்னு. ஐயோ பகவான் இது எனக்கு ஒத்துக்காது, ஒன்றும் ஆகாது சாப்பிடுன்னு. அப்போவே அந்த வியாதி அதோடு குணமாயிடுது. அது நடக்கிறது. ஒரு சமயத்தில் நமக்குள்ளே இருக்கிற அவித்யையை ரிமூவ் பண்ணுறதுக்கு இருக்கிற சக்தி அந்த யோகத்துக்கு வர்றது. அப்போ அது ரிமூவ் பண்ணுறது. அப்போது இதுபோல் நாம் பலதுக்கும் மேலே சங்கல்பத்தினால ஸ்டாம்ப் ஒட்டிச்சுட்டே இருக்கும். இது தப்பு நிறைய பண்ணுவோம். பிகாஸ் வி ஆர் ஸோ ஈகோயிஸ்டிக் தட் வி திங்க் தட் வி நோ தட் திஸ் இஸ் திஸ். அதனால என்ன, ஓரோன்னு பேர்லேயும் இப்படியாக்கும்னு ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி பிரபலமாயிடுவோம். இது நமக்கு தோணினா நம்ம அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நிர்பந்தம் கொடுக்காமல் இருந்தாலே நிறைய காரியங்களில் ஃப்ரீ ஆகிடுவோம். நம்ம நிறைய ஃப்ரீ ஆகிடுவோம். ஆனால் இந்த వ్యక్తిயை பற்றி எனக்கு தெரியும், அவர் இப்படி தான் அப்படின்னா பின்ன அவர் எப்படி நான் ஆத்மான்னு பார்க்க முடியும்? அவர் எப்படி நான் பகவான் பார்க்க முடியும்? அதனால் ஒரு ப்ளையபிலிட்டி எப்போவுமே இருக்கணும்பா. எனக்கு இப்படி தெரியறது சரி பரவாயில்ல, ஆனால் பரமார்த்தம் இது தான். அதனால் எப்போ வேணால் அவன் நல்லவனாகலாம், எப்போ வேணால் அவன் திவ்யமாகலாம், எப்போ வேணால் அவங்ககிட்ட கூடமாக இருக்கிறது ஈஸ்வரன் தான். வெளிப்படி அவன்கிட்ட என்ன வேணால் இருக்கட்டும், அதை நான் ஒத்துக்கிறேன். நான் வேணால் அவங்ககிட்ட விவகாரம் பண்ணாமல் இருக்கலாம். தட் குட் பி வைஸ் டு டூ தட். ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி, நான் புலி நாராயணன் தான், ஆனை நாராயணன் தான், ஆனால் பக்கத்துக்கு போகாதே, நாராயணான்னு பார்த்துக்கோ. உனக்கு அது பேரில் ராகத்வேஷம் வராமல் இருக்கிறதுக்கு அது நல்லது. நீ போய் விவகாரம் பண்ண வேண்டாம், விவகாரத்துக்கு இல்லை அது. அப்போது இப்படி ஏவம் தர்மானு பிருத்தக் பஷ்யன்னு நிம்ன பிருத்தக் பஷ்யன் பிருத்தகேவ பிரதிசரீரம் பஷ்யன் தானேவ சரீரபேதான் அனுவர்த்தினா அனுவிதாவதி. ஓரோ சரீரபேதத்தையும் பாட்டு பிருத்தக் பிருத்தக் புனகா புனகா பிரதிபத்தியதே. அப்படி பார்க்கறத இவனுக்கு என்ன, மனசு விக்ஷிப்தமாயிடுறது.
பகுஷாகாஹி அனந்தாஷ புத்தையோ அவ்யவசாயினா. அந்த ஏகத்துவ நிச்சயம் இல்லாமல் பல பல பிரான்ச்சில் அனந்தமான வழியில் பல நீரோட்டம் மாதிரி மனசு ஓடுறது. யதோதகம் சுத்தே சுத்தம் ஆசிக்தம் தாத்ருகேவ பவதி ஏவம் முனேஹ விஜானதः ஆத்மா பவதி கௌதமா. விஜானதः முனேஹ ஏவம் ஆத்மா பவதி கௌதமா. இது கம்பீரமான மந்திரம். இங்கே யமன் சொல்கிறான், ஏ கௌதமா, நச்சிகேதஸுக்கு கௌதமான்னு கூப்பிடுறேன் அந்த கோத்திரத்தில் வந்ததுனால. ஹே கௌதமா, ஏவம் விஜானதா முனேஹே ஆத்மா பவதி. அந்த சாட்சா்காரத்தை ஞானத்தை அடைஞ்ச முனிக்கு ஆத்மா இப்படி தான். எப்படின்னா, சுத்தமான ஜலத்தை சுத்தமான ஜலத்தில் விட்டால் என்ன ஆகும்? ரெண்டும் ஒன்றாயிடும் இல்லையா? நல்ல சுத்த ஜலம் சுத்த ஜலத்தில் விழுந்த மாதிரி ரெண்டும் ஒன்றாகிற மாதிரி தாதிருகேவ பவதி ஏவம் இப்படி தான் முனேஹே விஜானதா. எல்லாத்துலேயும் மனசு எங்கே வேணால் போட்டும், எந்த விஷயத்தில் வேணால் போட்டும், எதை வேணால் எடுத்துக்கட்டும், எல்லாமும் ஆத்மாதான்ங்கிற தத்துவ நிச்சயம் திருடமாக வந்திருக்கிற முனிக்கு எங்கே போனாலும் அது கலங்கப்படாது, அழுக்குப்படாது, துஷிக்காது. ஒரே ஆத்மஸ்வரூபம் தான்ங்கிற தத்துவ நிச்சயம்தான் இருக்கும். அஸ்ய புனः வித்யாவதா வித்வஸ்த உபாதிகிருத பேத தர்சனஸ்ய. உபாதியை பார்த்துட்டாக்க நமக்கு சகல பேத தர்சனமும் வருது. இவன் இப்படி தான். அதுவும் கொஞ்ச நாளைக்கு பலதையும் பழகி 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 எனக்கு சில பேரை பார்த்தா தெரியும். அது அந்த மாதிரி சில பேருக்கு சித்தியும் உண்டு, சில பேரை பார்த்தா தெரியும். ஆனால் அது நல்ல விதத்தில் உபயோகப்படுத்தினா பரவாயில்ல, அது இவாளோட மனசில் இருக்கிற நிம்மதியெல்லாம் போயிடும். அண்ட் சம்டைம்ஸ் தே ஆர் ஸோ identified with their power that they think that they will be always right. இந்த ஒரு குழப்பத்துக்குள்ளே போய் சாதகாலுக்கெல்லாம் வர குழப்பம் இது. ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாள். அதனால் அவன் வந்தால் சரியாது, அவன் வந்தால் சரியாது, இப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கும், மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும் அதெல்லாம். ஆனால் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணினா என்ன ஆகும்னா, இது ஒரு நடுப்பில் இருக்கிற ஒரு சத்தியம் தானே, பரமார்த்த சத்தியம் இல்லையே. பரமார்த்த சத்தியத்துக்கு ஹானி வந்துடும், பரமார்த்த சத்தியத்துக்கு ஹானி வந்துவிடும். ரிலேட்டிவ்லி இட் மைட் பி ட்ரூ, ஆனால் பாரமார்த்திகமாக நம்ம சத்தியத்தில் கீழ் அந்த ரிலேட்டிவ்லி வி ஷுட் நோ தட். வென் யூ பிகம் சென்சிட்டிவ் சர்டன் திங்ஸ் உங்களுக்கு முடியாது. ஆனால் பரமார்த்தமாக அதுக்குன்னுட்டு யார்கிட்டையாவது ராகமோ துவேஷமோ நமக்குள்ளே வந்துவிடப்படாது. அது ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு தான் இந்த அறிவு. எல்லாமே இது விவகாரத்துக்கு இல்லை. அத்வைதம் த்ரிஷு லோகேஷு நாத்வைதம் குருணா சஹாம்பா. அது மாதிரி விவகாரத்துக்கு இல்லை. என்ன பாவாத்வைதம் சதா குறியாத். பாவத்தில் அத்வைதத்தை வச்சுக்கோ, கிரியாத்வைதம்னு விவகாரத்தில் காட்டி விடாதே அத்வைதத்தை. அத்வைதம் பாவத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு, சர்வத்திர ராகத்வேஷம் இல்லாமல் பண்ணுறதுக்கு. அதுதான் வித்வஸ்த சர்வோபாதிகிருத பேத தர்சனஸ்ய. வித்வஸ்தோபாதி, உபாதியினால் வர பேதம் ஃபேக்ட், பட் திஸ் ஞானம் இஸ் ட்ரூத். ரெண்டெண்ணம் வச்சுக்கலாம். ஒன் இஸ் ஃபேக்ட், த அதர் இஸ் ட்ரூத். ஃபேக்ட் என்னென்னா, இவனுக்கு என்னென்ன பிரகிருதி இருக்குது, சுபாவம் இருக்குது, தட் இஸ் த ஃபேக்ட். பட் திஸ் நாலேஜ் இஸ் ட்ரூத். நம்ம வேணால் ரிதம் சத்தியம் வேணால் சம்ஸ்கிருதத்தில் வச்சுக்கலாம். இது ரிதம் விவகார சத்தியம்ங்கிறோம் நம்ம. விவகாரத்தில் தெரியுறது. அதை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் எ ஃபேக்ட். ஆனால் இது ட்ரூத், பரமார்த்தம், ரியாலிட்டி. அதை விட்டுவிடாது, அதை காம்ப்ரமைஸ் பண்ணாதே. விசுத்த விஜான கனைக ரசம் அத்வயமாத்மானம் பஷ்யதः விஜானதः முனேஹ மனனசீலஸ்ய ஆத்மஸ்வரூபம் கதம் சம்பவதி. அவனோட ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குது, ஆத்ம ஞானம் எப்படி இருக்குது? யதா உதகம் சுத்தே பிரசன்னே சுத்தம் பிரசன்னம் ஆசிக்தம் பிரக்ஷிப்தம் ஏகரசமேவ நான்யதா. சுத்த ஜலத்தில் விட்டு கொடுத்தானா ஒரே ரசமாக இருக்கிற மாதிரி. தாதிருகேவ பவதி ஆத்மாபி ஏவமேவ பவதி. ஏகத்வம் விஜானதः முனேஹே ஹே கௌதமா தஸ்மாத் குதார்க்கிக பேத திருஷ்டிம் நாஸ்திக குதிருஷ்டிம் ச உஜ்ஜித்வா. குதார்க்கிகர்கள் ஏதோ ஒரு ராங் லாஜிக்கை கொண்டு நம்ம மண்டையில் போட்டுவிட்டான்னா நம்ம மனசு கலங்கிவிடும்.
ஏதோ ஒரு சில யுக்தியை கொண்டு நம்ம தலையக்குள்ளே ஏற்றி விட்டானா, இதெல்லாம் சரிப்பா, இருந்தாலும் அந்த காரியம் இருக்கே, அதுக்கு என்ன பண்ணுறது, இப்படி ஏதோ கேட்டுவிட்டா நம்ம ஆடிவிடுவோம். கரெக்டு தானே அவன் சொல்கிறது அப்படின்னு தோணும். அதனால் குதார்க்கிக பேத புத்தி, பேதத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன யுக்தியை கொண்டு வந்தாலும் அதை ஒத்துக்காதே. அபேதத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன யுக்தி கொண்டு வந்தாலும் அது பாவத்தில் ஒத்துக்கோ. பேதாந்தம் தான் வேதாந்தம். அதனால் நாஸ்திக குதிருஷ்டம், இந்த ஆத்ம வித்யை இல்லை, இது ஞானமெல்லாம் ப்ராக்டிக்கல் இல்லை, இது ஒன்றும் நமக்கு முடியும். இவெல்லாம் நாஸ்திகர்கள். அவள்லாம் நிறைய சுவாமி பூஜை பண்ணுறவாளாக இருக்கும், கோவிலுக்கு போகிறவாளாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவள் இது வேதாந்தம் இதெல்லாம் நமக்கு முடியாதுப்பானா அவன் நாஸ்திகன். இஸ் வெரி டேஞ்சரஸ். ரொம்ப ஆச்சாரசீலர், ரொம்ப வைதிகர், கர்மானுஷ்டானெல்லாம் பண்ணுறவர் எல்லாம் சரி. ஆனால் ஆத்ம வித்தியெல்லாம் முடியாது, இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறான்னா அவன் நாஸ்திகன், அவன் பரமநாஸ்திகன். அதனால் அவனை விட்டுட்டு குதிருஷ்டிம் உஜ்ஜித்வா மாத்ருபித்ரு சஹசிரேபியா அப்படி ஹிதைஷினா வேதேன. இங்கே பகவத்பாதா சொல்கிறா, ஒரு 1000 அம்மா அப்பாவை விட நம்மளோட ஹிதம் என்னது, நமக்கு நல்லது என்னதுன்னு தெரியற வேதம் சொல்கிறது. மாத்ரு பித்ரு சஹசிரேபியா அப்படி ஹிதைஷி. இந்த வேதம் எப்படின்னா, ஒரு 1000 அம்மாவை விட 1000 அப்பாவை விட நம்ம ஹிதத்தை பற்றி தெரிஞ்சுண்டு இல்லையா. அப்போ அம்மாவுக்கு கூட தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. அம்மா குழந்தைக்கு ஹிதமாக தெரிஞ்சுக்காமல் சிலப்போ கெடுதலையெல்லாம் சொல்லுவாள். நிறைய அம்மா மாதிரி நான் பார்த்துருக்கேன். மூக்கை பிடிச்சின்னு சாயந்தரம்னா உட்காந்தாச்சு, ஒரு சினிமா பார்க்க சொன்னால் பார்க்கப்படாதோ, யாரு சொல்கிறா, அம்மா அம்மா சொல்கிறா. எப்போ பார்த்தாலும் இப்படி தான். இந்த மாதிரி குழந்தைல கிடைக்கிறதே கஷ்டம். அப்பா அம்மாவுக்கு என்ன சங்கடம், ஏதோ சம்பாதிப்போம், வேலைக்கு போவோம், அது பண்ணுவோம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஒரு மூலையில் புஸ்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான், மூக்கு பிடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான், கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு இருக்கான், பேசுறதே இல்லை. இப்போ இவாளுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைகிட்ட வாஸ்தவமான அன்பு இருந்தால் அந்த குழந்தைக்கு எது ஹிதமோ அதை நல்லதுன்னு சொல்ல வேண்டாமோ? அது அவளுக்கு சொல்ல தெரியலை. அதே சமயம் இந்த குழந்தைக்கு என்ன கெடுதலோ அதெல்லாம் பண்ணுவா அன்புங்கிற பேரில். எல்லாரையும் போல இருடா, அங்கே போடா, இங்கே போடா, அப்புறம் இந்த குழந்தை கெட்டு போச்சு, வழி தவறி போச்சுன்னுட்டு பகவான்கிட்ட எல்லாம் சாமியே என்னோட குழந்தை இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாள். தெரியாது, நமக்கே என்ன நல்லது பண்ணணும் நமக்கே தெரியாது இல்லையா? அப்போ நம்மளுக்கே தெரியாதுக்கு இருக்கிறத மாத்ருபித்து சஹசிரேபியா அப்படி ஹிதைஷினா வேதேன, நமக்கு ஹிதம் என்னன்னு தெரிஞ்சுன்னு நமக்கு வழிகாட்டுற வேதமாதா ஆத்மீகத்துவம் உபதிஷதி. ஆத்மீகத்துவத்தை சொல்கிறது சாந்த தர்ப்பை ஆதரணீயம், வித்தவுட் எனி ப்ரிஜுடிஸ், வித்தவுட் எனி பேஸ், வித்தவுட் எனி ப்ரைட் கரப்டிங் யுவர் இன்டலெக்ட். லிசன் டு திஸ் வித் ரெவரன்ஸ். அதுதான் இங்கே சொல்கிறார் பகவத்பாதால் சொல்கிறார். சாந்த தர்ப்பை, தர்ப்பம்னாக்கா ப்ரைடு, அபிமானம், அகங்காரம், ஆர் என்ன சொல்கிறது, பொய்யான ஒரு பெருமை, என்ன சொல்கிறது அதுக்கு, நான் ஏதோ பெரிய ஆள் அப்படி இப்படிங்கிற ஒரு ப்ரிஜுடிஸ், ஒரு அபிமானம், அகங்காரம், அதையெல்லாம் விட்டுட்டு வேதமாதா சொல்கிறத ஆதரணீயம், நீ ஆதரவு காட்டணும், அதுக்கிட்ட ரெஸ்பெக்ட் காட்டணும். தர்ப்போஹி வித்யாதி அபிமானகிருத் ஆத்மதர்ஷன பிரதிபந்தகா. தர்ப்பம் என்னதுன்னா, சும்மா படிப்பில் வேணால் ஒரு அபிமானம் இருக்கும். வேதாந்தம் படிச்சுட்டு என்ன காரியம்? நீ ஏதாவது வாக்கியார்த்த சபையில் போய் நம்ம ஒரு 10-30 வருஷம் முன்னாலத்த கதை, ஒரு இடத்துல நிறைய பிரம்மச்சாரிகள் இருந்தால் ஒரு ஆசிரமத்தில், ஒரு பிரசித்த ஆசிரமத்தில், அந்த பிரம்மச்சாரிகளுக்கு வேதாந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சாஸ்திரிகள் வருவார். இந்த சாஸ்திரிகள் நல்ல வித்வான், மகா வித்வான்.
ஆனால் அவருக்கு நிறைய இந்த வளை மாலை எல்லாம் கிடச்சிருக்கு, பல இடத்துலையும் போய் எல்லாம் பண்ணிவிட்டு. அப்போது கையில் பெருசாக ஒரு கங்கணம் இருக்கும், இந்த ஒரு கையில் ஒரு கங்கணம், இந்த கையில் கங்கணம், இந்த விரல் எல்லாம் மோதிரம், கழுத்தில் வந்து அந்த மாலைனாக்கா அதில் ஒரு பெரிய பதக்கம் எல்லாம் இருக்கும். இது கிடச்சிது இதெல்லாம் அவார்டு. இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு விலை இருக்கணும் அப்படின்னுட்டு அவர் போகிற சமயத்தில் இதெல்லாம் போட்டுன்னு போகாதே பசங்கள்கிட்டன்னு சொல்லியிருக்கா. அவர் சொன்னார், இல்லை இல்லை இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்குன்னா தான் அவளுக்கு கேட்குறதுல ஒரு சிரத்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் இதெல்லாம் போட்டுன்னு போவார். அப்புறமே அந்த பசங்கள் இருக்காளே, அதுக்கப்புறம் நான் இந்த பசங்கள் பேசுகிறத பற்றி ஒரு சுவாமிஜி என்கிட்ட சொன்னார். அப்படி தான் எனக்கு அந்த கதை தெரியும். அந்த பசங்கள்லாம் சொல்கிறாளாம், இந்த பண்டிதர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் இவர் கிளாஸ் எடுக்கிறது எப்படின்னா பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு காட்டுவராம். அப்போது அந்த பசங்கள்லாம் சொல்லுவாள், ஆமாம் ஜெகத்தெல்லாம் மித்யா, சாஸ்திரிகளோட கையில் இருக்கிற மோதிரம் மட்டும் சத்தியம் அப்படின்னா அதுக்காக இப்படி இப்படி இப்படி. அதனால் இதில் எல்லாம் ஒரு அபிமானம் இல்லையா? இது ரொம்ப சீரியஸான சாஸ்திரம், இது ரொம்ப கௌரவமான சாஸ்திரம், வித்யை, மருந்து. இது இந்த மருந்தை கொடுக்கக்கூடிய அம்மா அப்பாவை விட கருணையில் ரொம்ப பெரிசான வேதமாதா. மாத்ரு பித்ரு சஹசிரேபியா ஹபி ஹிதைஷினா வேதேன உக்தம் உபதிஷ்டம் ஆத்மைகத்துவம். ஒரு ஆத்மா தான் இருக்குது, ஏகமேவ அத்விதீயம். ஆத்மைகத்துவம் சாந்த தர்ப்பைகி ஆதரணீயம். தர்ப்பமோ நம்மளோடான முன்விதிகளை எல்லாம் விட்டுட்டு இந்த வேதோபதிஷ்டமான இந்த அறிவை பரமபக்தியோட ஸ்ரத்தையோட ஏத்துண்டு மனன நிதித்தியாசனம் பண்ணி அதை சாட்சாத்தாக நம்மளோட அறிவாக பண்ணிக்கணும் அப்படின்னு பகவத் பாதாள் சொல்கிறா. தொடர்ந்து இருக்கிற மந்திரங்களை அடுத்த பிரவச்சனத்தில் பார்க்கணும். ஓம் சஹனாவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி.